ஈரான் முக்கியமான ஏவுகணை ஒன்றை இன்று பயன்படுத்தியுள்ளது. அது ஈரானில் அந்த நாட்டால் உருவாக்கப்பட்ட ஏவுகணை. இந்த ஏவுகணை மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வானில் வரும்பொழுது எதிரி நாட்டு ஏவுகணைகள் வானில் வரும்போது அதை தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை பெற்ற சக்தி வாய்ந்த குறைந்த பொருள் செலவில் தயாரிக்கப்பட்ட ஏவுகணையாக இருக்கிறது. இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு அஞ்சி இஸ்ரேல் தன்னுடைய ஏவுகணை தாக்குதலை குறைத்துள்ளதாகவும் தகவல் வருகிறது. ஈரானின் புதிய கண்டுபிடிப்பு உலக நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்குமோ என்ற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. வல்லரசாக திகழும் அமெரிக்காவையே ஈரான் திணறடித்து வருகிறது. அதே போல இஸ்ரேலையும் திணறடித்து வருகிறது. ஈரானுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இஸ்ரேல் தற்காலிகமாக தன்னுடைய ஏவுகணை தாக்குதலை குறைத்துள்ளதாகவும் அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த அதிக பொருள் செலவில் தயாரிக்கப்பட்ட ஒரு விமானத்தை, ஏவுகணை தாங்கிய விமானத்தை ஈரான் இந்த ஏவுகணை மூலம் தாக்கி அழித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது லாரியின் மூலம் லாரியில் வைத்து ஏவப்படுவதாகவும் அந்த இடத்தை கண்டறிவது கஷ்டம் எனவும் ஒரு இடத்தில் அந்த ஏவுகணை ஏவிவிட்டு அந்த லாரி அடுத்த இடத்துக்கு சென்று மறைந்துவிடும் எனவும் தகவல் கூறப்படுகிறது. எது எப்படியோ உலகுக்கு மிகவும் அச்சுறுத்தலாக இருக்குது. வளைகுடா போர் என்பது உலகையே அச்சரித்துக் கொண்டிருக்கிறது. இது என்ன நடக்கப் போகிறது என்று காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம்.